ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கிற இந்த மூன்றாவது உலக போரால அமெரிக்கா ரொம்ப திண்டாட்டி கொண்டு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இன்னொரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு. ஸோ அதுதான் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லோ ஸ்டோன் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நினைச்சு பாருங்க. ஸோ நீங்க நல்லா தூங்குறீங்க, காலையில எந்திரிச்சு உங்க போனை பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது உலகம் ஃபுல்லா இந்த ஒரே நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற உலகின் மிகப்பெரிய எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த சில மணி நேரத்துல வானமே கருப்பா மாறிடும், விமானங்கள் பறக்க முடியாது, சூரிய ஒளியே சரியாக தெரியல அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலையை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது ஹாலிவுட் படக்கதை இல்ல, சயின்டிஸ்ட் எல்லாம் பல வருஷமா கவனிச்சுட்டு இருக்கிற ஒரு உண்மையான பயங்கரமான இடத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். நாம இப்போ இமேஜின் பண்ண அந்த இடத்தோட பேரு தான் எல்லோ ஸ்டோன். ஸோ அமெரிக்காவின் வியோமிங் மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் பார்க் ஒன்று இருக்கும். ஸோ அந்த நேஷனல் பார்க்குக்கு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க நடக்க அந்த அழகான நிலத்துக்கு கீழே சுமார் 50 முதல் 60 கிலோமீட்டர் ஆழத்துல உருகிய பாறைகள் நிரம்பிய ஒரு பிரம்மாண்டமான மேக்மா சேம்பர் பல வருஷமா இருக்கு. அதனால தான் அங்க ஆயிரக்கணக்கான ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், கீசர்ஸ், ஸ்டீம் வென்ட்ஸ் மாதிரியான இயற்கை அதிசயங்கள் அடிக்கடி வருமா. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். உலகத்திலே எத்தனையோ எரிமலைகள் இருக்கு, ஆனா இந்த எரிமலை பற்றி மட்டும் ஏன் எல்லாம் பயந்து பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஸோ இந்த எல்லோ ஸ்டோன் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சாதாரண எரிமலை இல்லை. சயின்டிஸ்ட் படி பார்க்கும்போது இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வெல்கனோ. அதாவது இப்போ ஒரு சாதாரண எரிமலை வெடிச்சதுன்னா அந்த எரிமலை மட்டும் தான் வெடிக்கும், லாவா பழம் வெளியே வரும். ஆனா இது எல்லோ ஷைன் வெடிச்சதுன்னா பாத்துக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பை வெடிடும்னு நம்ம சயின்டிஸ்ட் தான் சொல்றாங்க. கடைசி 2 மில்லியன் வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லோ ஸ்டோன் எரிமலை 3 வாட்டரை ரொம்ப பயங்கரமா வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் இது டே டு டே, அதாவது 24/7 இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த எரிமலை மறுபடியும் வெடிக்குமா? அது வெடிச்சா அமெரிக்காவுக்கு மட்டும்தான் ஆபத்து வருமா, இல்ல உலகம் முழுக்க ஆபத்து வருமா, நம்ம இந்தியாவுக்கு அது வெடிச்சா ஏதாச்சும் பிரச்சனை வருமா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் வர இந்த கேள்விகளுக்கான விடையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அந்த எல்லோ ஸ்டோன் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நார்மலான டேஸ்ல இந்த எல்லோ ஸ்டோன் எரிமலை மேல ஒரு அழகான நேஷனல் பார்க் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல அந்த பார்க்குக்கு கீழே என்ன நடக்கணும்னு தெரியுமா? பூமியின் ஆழத்தில் இருக்கும் வெப்பமான மேக்மா பல லட்சம் ஆண்டுகளாக மெதுவாக மேலே தள்ளிக்கிட்டே இருக்கும். அதோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக மேலே இருக்கிற நிலப்பகுதி ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேலே அப்புறம் சில மணி நேரத்தில் மீண்டும் கீழே இறங்குமா. அதனாலதான் எல்லோ ஸ்டோன் பகுதியில் ஆயிரக்கணக்கான சிறிய எர்த்குவேக்ஸ் அடிக்கடி வருமா. இதை பார்த்து பலர் எரிமலை தான் வெடிக்க போகுதுன்னு பயந்துருவாங்களாம். ஆனா இந்த மாதிரி இந்த எல்லோ சைட்ல அடிக்கடி அந்த சின்ன சின்ன எர்த்குவேக்ஸ்லாம் வர்றது ரொம்ப சகஜம் தான். ஸோ அதனால இப்போ ஒரு சின்ன எர்த்குவேக் வந்தா கூட நாளைக்கு இந்த எரிமலை வெடிக்க போகுது அப்படின்னு நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா தரையிலிருந்து கொதிக்கும் தண்ணீர் பல மீட்டர் உயரத்துக்கு பீச்சி அடிக்கிறதை பார்த்திருப்பீங்க. இதைத்தான் கீசர்னு சொல்லுவாங்க. உலகத்திலே மிகவும் பிரபலமான ஓல்ட் ஃபெய்த்ஃபுல் கீசர் கூட இந்த எல்லோ ஸ்டோன்ல தான் இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி கீசர் வரும்போது சயின்டிஸ்ட் எல்லாம் பூமிக்கு அடியில என்ன நடக்கும்னு டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணிருக்காங்களாம். இப்போ நாம ஒரு ஒன்னு யோசிச்சு பார்க்கலாம். அதாவது இப்படி பல ஆயிரம் வருடங்கள் கழிச்சு இந்த எல்லோ ஸ்டோன் எரிமலை வெடிச்சா எப்படி இருக்கும்? முதல்ல வெடிப்பு நடந்த சில நிமிடங்கள்லயே 11 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படலாம். அதற்கு பிறகு பல கிலோமீட்டர் உயரத்துக்கு சாம்பலும் வாயுகளும் வானத்தை நோக்கி ஏறும். அந்த சாம்பல் காற்றோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணிக்கலாம். சில பகுதிகளில் சூரிய ஒளி குறையலாம், விமான போக்குவரத்து பாதிக்கப்படலாம், விவசாய நிலங்கள் சாம்பலால் மூடப்படலாம். ஆனா இதெல்லாம் இந்த வெடிப்போட அளவு, காற்றோட திசை மற்றும் அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த வானிலை, ஸோ இதை பொறுத்துதான் எப்படி சொல்றது, அந்த காற்றோட மாசுபாடு எல்லாம் ஏற்படும்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி தோணும். அதாவது இப்போ அந்த எல்லோ ஸ்டோன் எரிமலை இது வெடிச்சா நம்ம இந்தியாவுக்கு ஏதாச்சும் பாதிப்படுமா? ஸோ அங்கிருந்து நம்ம இந்தியால சாம்பல் விடுறதுக்கு கூட பாதிப்புகள் கம்மிதான். ஆனா ஒரு மிகப்பெரிய வல்கனோ எரப்ஷன் நடக்கும்போது வெளிவர அளவுக்கு அதிகமான சாம்பல் அப்புறம் சில ஹார்ம்ஃபுல் கேசஸ் எல்லாம் அட்மாஸ்பியரோட டாப் லெவலுக்கு போகும்போது சூரியன்ல இருந்து பூமிக்கு வர வெளிச்சத்தை பல வருடங்களுக்கு தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
சன்லைட் இல்லாம இந்த பூமியில மனுஷங்க வாழவே முடியாது அப்படின்றது தானே உண்மை. ஸோ இது மட்டும் இல்லாம சூரியன் ஒளி வராம இருக்கிறதால பல இடங்களோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகவே குறையும், மழை பெய்யறது ரொம்ப கம்மியாகும். ஸோ மழை பெய்யறது கம்மியாகிறதுனால விவசாயம் எல்லாமே ரொம்ப கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து அதாவது சூரிய ஒளி நம்ம பூமியில இல்லாம இருக்கும்போது வர மற்ற சைட் எஃபெக்ட்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இதோட விளைவுகள் கரெக்டா இப்ப நான் சொன்ன மாதிரியே தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் இதோட விளைவுகள் வந்து இதையோட பல மடங்கு கொடூரமா கூட வரலாம் அப்படின்னு தான் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. சரி, இப்போ இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா நாளைக்கே இந்த எரிமலை வெடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு இந்த எரிமலை வெடிக்காம தான் இருக்கும். ஏன்னா எல்லோஸ்டோனை அமெரிக்காவின் யூஎஸ்ஜிஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வே 24/7 தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க ஆயிரக்கணக்கான சென்சர்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சென்சர்ஸ் வழியா பூமியோட என்ன சைட்ல ஏதாவது சேஞ்சஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கா, பூமி கீழே இறங்குதா, எர்த்குவேக் ரேஞ்ச் என்ன, எவ்வளவு வாயுகள் வெளியே வருது, இப்படி எல்லாமே ஒவ்வொரு நிமிடமும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களாம். அதனால நாளைக்கு வெடிக்க போகுதுன்னு சமூக வலைத்தளங்களில் வர வீடியோக்களையும் வதந்திகளையும் அப்படியே நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இப்போ இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் எல்லோஸ்டோன் ஒரு நாள் மீண்டும் வெடிக்கலாம் அப்படின்றத முழுமையாக மறுக்கவில்லை. ஆனால் அது நாளையா, இல்ல 1000 வருடங்கள் கழிச்சா, இல்ல 10,000 வருடங்கள் கழிச்சா, இல்ல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சா, ஸோ அப்படின்றத வந்து இப்போதைக்கு கூட வந்து சரியா வந்து யாராலையும் கணிப்பாக சொல்ல முடியாது. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம இயற்கையோட ஒரு மரணம். இப்போ நம்ம எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி, இன்னொரு யோசனை வரும். அதாவது நம்ம கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான ஏஐ தொழில்நுட்பம் இருக்கு, பல வகையான ராக்கெட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஸோ அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதை வச்சு இந்த எரிமலை வெடிக்கிறத தடுக்க முடியாதா அப்படின்னு வந்து நீங்க கேட்பீங்க. அதே மாதிரிதான் சயின்டிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பல வருஷமா யோசிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன யோசிச்சாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த பூமி கடையில இருக்கிற அந்த வெப்பத்தை வந்து அப்படியே வந்து வெளியே தரலாம் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் யோசனை சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் ஆழமான துளைகள் போட்டு கோல்டு வாட்டரை இந்த ஒல்கேனோக்குள்ள சப்ளை பண்ணலாம், இதனால உள்ள இருக்கிற வெப்பம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு கூட யோசனை சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமான தீர்வாக மாறல. ஏன்னா தவறான ஒரு முயற்சியே அந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தை மாற்றி இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும் அபாயமும் இருக்கு. அதனால இப்போதைக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த விஷயம் தொடர்ந்து கண்காணிப்பது மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற இந்த இடங்கள், காடுகள், மலை, மேடு, குன்றுகள், ஸோ இது எல்லாமே நம்ம வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு அபாயமான சக்திகள் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு வந்து முழுமையாக தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த எல்லோஸ்டோன். இந்த எல்லோஸ்டோன் நாளைக்கே வெடிக்க போகுதுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு சாதாரண எரிமலைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தோட சயின்டிஸ்ட்கள் எல்லாமே வந்து ரொம்ப கூர்மையா 24/7 வந்து அதை கவனிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கணும்னு நாம் வந்து வேண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் சேனலில் நான் கண்டினியூவாக போட்டுகிட்டே தான் இருக்கேன். ஸோ அதில் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.